வருந்து என் தங்கை சுபத்திரை பெண் கேட்டு வந்திருக்கிறார். யாருங்க? விதுர மகாராஜ். ஓ, நம்ம விதுதூர் வந்துக்கிறார். என்னது? பெரியவாளா எப்படி பேசக்கூடாது, ஜாக்கிரதை. சரிங்க. எனக்கு மனப்பூரண விருப்பம். ஆனால் எனது தம்பி இருக்கிறான் கண்ணன், அவனுடைய விருப்பத்தை பற்றி எனக்கு தெரியவில்லை. எங்கள் இருவருக்கும் பின்னே உதித்தவள் தான் சுபத்திரையாச்சே. என் மனப்பூரண சம்மதம் மட்டும் போதுமா? போதுது. அவனுடைய விருப்பத்தையும் கேட்க வேண்டும். வருகிறானப்பா. அண்ணா உங்களுக்காக காத்து இருக்கிறாரு. ஆமா வாங்க. அண்ணா எனது அண்ணா சொந்த அண்ணா அன்புள்ள அண்ணா என்ன காரணமோ இன்று உள்ளார் ஒரு காரியம் இருக்கின்றது. அன்புள்ள அண்ணா சொந்த அண்ணா அருமை அண்ணா என்ன காரணமோ கண்ணா இன்று உள்ளார் ஒரு காரியம் இருக்கின்றது. அண்ணா கண்ணா வணக்கம். ஆசி. என்னால் இளையவன் என்னால் சிறியவன் என்னால் அனுஜன் என்னால் என்ன காரியம் அது சொன்னால் முடிக்கிறேனே. பெண்ணா சுபத்திரைக்கு மனம் முடிக்க நினைக்கின்றேனே. ஆரம்பித்து தெரிவித்தீர்களா? ஆமா, அது என்ன காரியம் அண்ணா? நமது தங்கை சுபத்திரை இருக்கிறார். ஆமா, இருவருக்கும் தங்கை சுபத்தில் இருக்கா? அவளுக்கு நலமுடன் தான் இருக்கிறார். அதான் கேட்டேன். என்னமோ அச்சோ ஏதோ அப்படின்னு பகைப்பு. நமது தங்கை சுபத்திரைக்கு நல்லது செய்ய வேண்டுமே, அதனால அவளுக்கு திருமணம் செய்யலாம் என்ற ஆசை எனக்கு. ஆமா, சரிதான், வார்த்தை சரிதான், சொன்னது சரிதான், அண்ணா சரிதான், சரிதான், சரி சரிதான். நமது தங்கைக்கு தகுந்த மணவாளன் துரியோதனனுக்கென்றே விதுரவனுக்கென்றே விதுரா. சரிதான். அங்கே கல்யாணம் சொன்னீங்க. ஆமா, அது நல்லதானே. இருவர் அண்ணன் பிரபுகராவுடைய பரிவாரத்தில் வரக்கூடிய சரணாவ சக்கரவர்த்திக்கும் கோபால கண்ணனுக்கு பின்னிய பிறந்த சுபத்ரா தேவி அருமையாக கன்னிபுரம் நீங்க மனப்பருவம் வைத்திருக்கிறார். ஆமா. அண்ணனுடைய கல்யாணம். ஆமா, திருமணம் என்ன சரிதான், வார்த்தை சரிதான், சொன்னது சரிதான், அண்ணா சரிதான், சரிதான், சரி சரிதான். நமது தங்கைக்கு தகுந்த மணவாளன் யார்? துரியோதனனுக்கென்றே விதுரவனுக்கென்றே விதுரா. தட்சிணாபுரத்து வேந்தன் மன்னன் துரியனுக்காக வரிந்து விதுராழ்வார் வந்திருக்கிறார் பெண் கேட்டு. அப்படியா? ஆமா, நம்ம வீட்டுக்கா? ஆமா. இந்த பூசைக்கா? அர்ஜுனாபுரத்து வேந்தன் திருநாட்டு மன்னனுடைய மகன் துரியோதனனுக்காக பெண் கேட்க பெண் கேட்டு வந்திருக்கிறார். மாப்பிள்ளை ஆமா. துரியோதனா. ஆமா. சந்தோஷம், வார்த்தை சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம் உமதி மனசம்மா நமப்படியோதோ சௌந்தா புயதுரியனுக்கு தரவே அப்படியா? பெரிய பணக்கார மாப்பிள்ளை பெரிய சம்பந்தம் வந்தது. துரியோதன மகாராஜ மாப்பிள்ளை. ஆமா, உங்களுக்கு சந்தோஷம். என்ன கேள்வி? என்ன? எப்பேற்பட்ட அரசன் துரியோதனன் அவர் வந்து நம்மிடத்தில் பெண் கேட்டார் என்றால் கொடுக்காமல் இருக்க முடியுமா? அதானே. அந்த அரசனுக்கே தான் கொடுக்க வேண்டும். இல்ல இல்ல, சும்மா அப்படியே நீங்க கொடுக்கலாம். எனக்கு பெரியடல்ல. சந்தோஷம் இல்லையாது. உனக்கு சந்தோஷமா? அண்ணா அத கேட்கதான். ஆமா.
சந்தோஷமே அண்ணா சம்மதமே அண்ணா ஜீவிதமே சமரசமா செல்வோமே எனக்கும் சம்மதமே சந்தோஷமே நல்ல சம்மதமே சத்தியமே சொல்றானே தம்பி. அது மட்டும் தான் உங்களுக்கு புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எனக்கு புரியுது. இல்லைங்க சக்கரவர்த்தியாரே, அவருக்கு பகவான் சொன்னது என்னன்னா, என்ன தெரியுமா? சந்தோஷமே நல்ல சம்மதமே அண்ணா ஜீவிதமே சமரசமா செய்வோம் அதுதான் தெரிவிக்கிறான். ஏன் இருங்க, எனக்கு சொல்ல கொடுங்க. ஐயோ, நான் மறந்து கொடுங்க. அப்புறம் சமரசமா செய்வோமே சம்மதமே சத்தியமே சத்தியம்னா நிலைங்க. சத்தியம்னா நிலையில தானே. என்ன தெரிவிக்க வருகிறான்? அவரு சத்தியம்ன்றாரு. அதனால என்ன? அதனால இதுதான் அப்படி ஓவலா சத்தியம்னு சொன்னியா? ஆமா சொல்றேன். சத்தியம் என்றால் நடக்கக்கூடியது, சத்தியம் என்றால் நிலை, சத்தியம்னா நிலை இல்லையாச்சே. அசத்தியம்னா அப்ப இந்த கல்யாணம் நிலை இல்லையா? சும்மாதான் அவன் என்னடா அண்ணன் கலந்து விட்டேன். ஏன் நீங்க தான் கலக்குனீங்க? நான் அப்புறமா சும்மா அதை ரெடி பண்ணிட்டு வந்தேன். நான் என்ன சொன்னேன்? நீங்க தான் சத்தியம் சொன்னீங்க. அதான் ஆமா ஆமா ஆமா. தம்பி ஏன் அப்படி தெரிவித்தாய்? அண்ணா ஒரு ஏங்க இந்த வேலையை இப்படி செய்யலாமா, இந்த கட்டிடத்தை இப்படி கட்டலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா பேச செய்யலாமே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமா அது போல அப்படி தெரிவித்தாயா? அந்த அளவுக்கு அதை எழுத்து கூட்டி படிக்க தெரியல. சந்தோஷம் தம்பி. சத்தியமே அசத்தியமே சொல்லிட்டு கொஞ்சம் நான் தான் சொன்னேன். அப்படியே நிறுத்தி சொல்லணும் போல அசத்தியமே சொல்லிட்டேன். நான் அதுக்கு சந்தேகம் என்ன சாரி? கஷ்டம் தெரிவிக்கிறாய், புரியவில்லையே. ஏன் புரியல? நீங்க சொல்றது புரியாத மாதிரி உனக்கு என்ன? ஒரே ஒரு தங்கை, ஆமா, தங்கைக்கு கல்யாணம் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களால முடியுமா? கவனிக்க வேண்டும். நான் ஏன் செய்ய வேண்டும்? அனைத்து வேலையும் சொல்லி நீங்க ஏதோ சொல்லிடுவீங்க. ஆமா, அதுக்கப்புறம் வேலையெல்லாம் செய்யறது யாரு? நான் ஒரு பேச்சு செய்யணும். ஆமா, நான் தானே எல்லா வேலை செய்யணும். அப்ப உங்களுக்கு சம்மதம்னு சொன்னா உங்களுக்கு இஷ்டம்னா எனக்கு கஷ்டம் தானே. அதனாலதான் இஷ்டம் கஷ்டம் செய்யணும். சரி சரி சரி, புரியுது புரியுது. ஆமா, நீங்க என்ன பள்ளிக்கூடத்துக்கு படிச்சீங்க பாப்பானே? அப்படியா? சரி 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 சரி. நீங்க தெரிஞ்சுங்களா? நான் கூட போலான்னு பாக்குறேன். ஏன் இதுல என்ன சந்தேகம்? நமது தங்கை தன்னை தந்திடவே சக்கை போட்டு
மைந்தன் என்று இருந்தேன். ஏங்க இந்திரன் மைந்தன்னா யாருங்க? இந்திரன் புள்ள யாருங்க? அர்ஜுனா நாயகடா சொன்ன அது மாதிரி ஏங்க நீங்க சொல்றீங்க? உங்க தம்பி தங்க கம்பி சொன்னா அப்படியா தம்பி கோபாலா எடுத்து கலப்பிய உழுதுருவோம். நீ யாருக்கு பெண் கொடுக்க போறதா சொன்ன? நீங்க யாரு கொடுக்கணும்னு சொல்றீங்க? நான் துரியனுக்கு சொன்னேன். நானும் அதான் சொன்னேன். எங்க சொல்றீங்க? இல்ல இந்திரன் மைந்தன் சொன்னீங்க. இந்திரன் மைந்தன் அர்ஜுனன் அது கூட தெரியவில்லையா? அர்ஜுனனா? அர்ஜுனன் கொடுக்கறது உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கொடுங்கண்ணா. நான் சொல்றேன் அதை. டேய் கண்ணா, நான் தெரிவிக்கவில்லை. நீ தெரிவித்ததாக தான் இவன் தெரிவித்தான். நான் சொன்னேன். அர்ஜுனன் சொன்னா இந்திரன் சொன்னா இல்லையா? அர்ஜுன் மட்டும் சொல்லு. நான் என்ன சொன்னேன்? இந்திரன் மைந்தன். ஆமா. ஒன்னாவது ஆளக்கூடிய தேவ இந்திரன் ஒரு தீபம் போல பிரகாசிக்கிறார் விண்ணுலகிலே. ஆமா, இந்த மண்ணுலகிலே துரியோதன மகாபிரபு ஒரு தீபம் போல் பிரகாசிக்கின்றார். அதனால இவரையும் நான் துரியோதனரை போல் இருக்கின்றானே. இருவருக்கு சண்டை மூட்டி விட்டுவார். துரியோதனரை போல் இருக்கின்றானே. என்னடா செய்து கொண்டிருக்கிறாய்? என்னது முடிஞ்சு போச்சு? புரியலையா? தெரிவிக்கிறான் தம்பி. என்ன சொன்னாரா? தலையிருக்க வாழாடும் தங்கள் சம்மதம் இல்லாமல் கூடும் தலையிருக்க வாழாடும். சுமார் என்னடா சொல்ல வர? இந்த குடும்பத்துக்கு நீங்க யார்? ஒரு தலைவர், குடும்ப தலைவர் நீங்க. குடும்ப தலைவன். நீங்க தலையிடும் போது அவர் இருக்கிற வாதிலே வாழி ரெட்ட வாழி அதே ஆடுமா? நீங்க முன்னாடி நின்று நடத்தி வைக்கிற கல்யாணத்தை அப்படியா தம்பி பாப்பலாம். ஒண்ணு நான் முன்னின்று நடத்தும் தங்கையின் திருமணத்தை பின்னிருந்து கெடுப்பாயாக. அப்படியா? என்ன? தங்கை கல்யாணத்தை நான் கெடுப்பேன். எனக்கு தெரியும். இவன் ஏதோ குழம்புகிறாள். ஊர்ல தெருவுல போறவங்க கேட்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வீட்டு குடும்பத்தை கதையை போய் வெளியே என்ன சொல்லணும்? டேய் குழப்பவாதி, என்னடா என்னையே குழம்பி விட்டுகிறாய்? நான் பயப்படுங்க அவரு தங்கச்சி கல்யாணத்தினா எடுப்பேன். இவ்வளவு புஸ்தகம் என்ன புஸ்தகம் எனக்கு தெரியும், நீ கேட்க மாட்டேன். நீ சொல்லுப்பா. சும்மா இருக்க அனர்த்தம் பண்ணல. என்னப்பா தெரிவித்தாய் நீ? இந்த தலையில் இருக்க வாதாடுமா?
அது மட்டும் தான் எனக்கு கேட்டுது. அதான் அப்படி எனக்கு கேட்கவில்லையே. அப்போ எனக்கு மட்டும் நான் கேக்குது. ஐயோ அப்படி தெரிவித்தாயா தம்பி? நீங்க இல்லடா, அடிக்கடி அவர் நானும் நீங்க நல்லா தானே கவனிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி சாஞ்சுண்டு அவரை போய் ஏன்டா இப்படி பண்ற? இல்லைங்க ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்காரு, அவரை போய் கெடுத்துடுறியாடா? நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. என்ன சொன்னேன்? அதான் கபகப சொல்லிட்டீங்க. கொஞ்சம் தொடுத்து வரக்கூடியவர்களை பிடித்து அடிக்கக்கூடிய வீராதி வீரன் துரியோதன மகாராஜாவுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அதை நான் வேணாம் தடுப்பேன். தடுப்பீங்க. கேளுங்க. இல்ல இல்ல அது மைண்ட் வாய்ஸ் இது அழகான மைண்ட் இல்லை. அண்ணா பிரிவு யாராவது கிடையாது. ஐயோ கேளுக்காக முறை தடுப்பேனா அயலாறு தீடம் கொடுப்பேனா அடுத்து கெடுப்பேனா அடுத்து கெடுப்பேனா நான் வேலை விட்டு போலாம். எதுக்குடா? எதுக்கு? இதெல்லாம் கேட்டு நின்னுங்கல்ல. அப்படி வா. டேய், இரு தம்பி. டேய், என்னாச்சு? என்ன குறை உனக்கு? என்ன போறியா? பகவான் தான் அடிக்கடி சைடுல குறை பண்றாரு. என்ன பண்றான்? இன்னும் எழுத்துல அப்படியே குறை குறையா நிக்குது தெரியுமா? டேய், உனக்கு என்ன புரிஞ்சது? அதை சொல்லு. நானின் ஊரை தடுப்பேன் நான் அயலாருக்கு இடம் கொடுப்பேன் நான் அடுத்து கேட்டுப்பேன் அடுத்து கேட்டுப்பேன். யார் சொன்னது இந்த மாதிரி? யார் சொன்னதா? ஓ அப்படியே திருவுருவமா நின்னுக்கிறாரு பாருங்க. தம்பி போடா. ஐயோ எங்கோ சம்மந்தமே இல்லாத மாதிரி வரீங்க. நான் என்னடா தெரிவித்தேன்? என்ன தெரியா? என்ன தெரிவித்தாய்? உங்களுடைய வார்த்தைக்கு நீங்க தலைவர் தலை மாதிரி தலைவர். நீங்க சொல்றதெல்லாம் என்னன்னு கேட்டு கேட்டு அப்படியே செய்யுங்க. என் ஒரே தடுப்பியா? என் பேச்சு சொல் மாறி நடப்பியா? அவன் பேச்சு நன்னா கவனிங்க. அவன் ஏமாத்துறா பாருங்க. டேய், என்னடா தெரிவித்தாய் தம்பி? நாம பேசிக்கிட்டே இருக்கோம், அவன் பாரு என்னமோ செய்யறான். ஓ, கொஞ்சம் அப்படியான ஆளுங்க. அவனை போய் தம்பி, நம்பி அப்படியா? இல்லை. ஆமா, இருக்கட்டும். எது இருக்கட்டும் எது இல்ல. டேய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. சும்மா இரு, சும்மா இரு. தம்பி, நீ என்ன தெரிவித்தாய்? அண்ணாவின் குறை டேய், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றீங்கடா? படுவாங்க. நான் எப்படி என்ன பண்ணுது தெரியல. அண்ணா உங்களுடைய வார்த்தை நான் தடுப்பேன். தடுக்க மாட்டேன். நான் சொல்றேன் தடுப்பேன். தம்பி, நீ சொன்னது மாதிரி நான் இவனுக்கு பேசுறேன். ஏதோ ஆகிவிட்டதுன்னு நினைக்கிறேன். தடுப்பேன் தடுக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு நல்லா தெரியும் தம்பி பத்தி. நான் சொல்ல வர தடுப்பேன் அப்படின்னு தடுப்பு நினைச்சிட்டு தடுப்பேன். அந்த உச்சரிப்பு அவனுக்கு புரியல. ஐயோ புரியாத பள்ளிக்கூடத்துல பசிக்கிறேன். நான் தடுப்பேன். தடுக்க மாட்டேன் தம்பி. அண்ணாவின் முறை தடுப்பேனா அயலாறு தீண்டம் கொடுப்பேனா அடுத்து கெடுப்பேனா அடுத்து கெடுப்பேனா அண்ணாவின் முறை தங்கை ஒரே ஒரு தங்கை கல்யாணம். அதை நான் கெடுப்பேன் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும். எனக்கு கூட நல்லா தெரியும். தெரியும் தெரியுமா? டேய், என் தம்பிடா. ஆமா உங்க தம்பி தான். என்னை போலவே இருப்பான். கண்டிப்பா இல்ல. ஆமா ஆமா என்னமோ சொல்லி பாவம் நல்லதா இருந்தா இப்ப வர வர கொஞ்சம் டேய், ஏன் அதனால அவன் சொன்னதே ஏதோ சொல்லி அங்க இருந்து இப்படி வருது இங்க இருந்து இப்படி வருது. டேய், சரி சரி ஆமா அண்ணா நாமே தான் பேசிட்டு இருக்கோம். பெண்ணுக்கு வந்தான்னு சொன்னீங்களே ஆமா, மிதுன மகாராஜ் வந்திருக்கிறார். அவர் இங்க டேய், மிதுன மகாராஜாவுக்கு இருக்க ஓய்வு எடுக்க இடம் கொடுக்க சொன்னேனே, என்ன செய்தால்? அப்படியே விட்டுக்கிறாங்க. எங்க விட்டார்? நீங்க சொன்ன இடத்துல தானே விட்டுக்கிறாங்க. நீங்க மாதிரி காமி சொன்னீங்களா? அப்படிதான். அறை கொடுத்தாயா? ஆ, டேய் அவர் தங்குவதற்கு ஒரு அறை கொடுத்தாயா? அப்படி கொடுத்துக்கிறேன். பொதுவாக வந்தவரை வரவேற்று ஒரு அறையில தங்க வைப்பது அது என்ன அப்படி கொடுத்துடுற? ஏன் இந்த பாருங்க அவ்வளவு பெரிய இடம் கட்டி வச்சுக்கிறேன். அப்படி பாருங்க அதான் அந்த 2 ரூம் தான் அப்படி காமிச்சிருக்கேன். சரிங்களா? அது கொஞ்சம் இப்படி காமிச்சிருங்க. அது டைரக்ஷன் மாறி போச்சு. உணவு கொடுத்தாயா? வாரி போய் வச்சேன். எதை? சரி சரி அவரை சென்று பார்க்கலாமா? பேசலாம்.